28/5/2026 வியாழன். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கு. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 46 52 முடிய. அக்காலத்தில் இயேசு அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்கள் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்ற பொழுது திமேயின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத் இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணியுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தன்னுடைய மேலுடைய எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவர்களிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்தொடர்ந்து அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், பல்வேறு கொண்டாட்டங்களை நினைத்து கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் என்னுடைய திருப்பலில் வைத்து இறைவனத்தில் செபித்தும் இறை ஆசிரியை பெற்றுத்தர உங்களுக்காக செபிக்கிறேன். இன்றைய நாளில் மரியனையினுடைய வணக்க மதத்தினுடைய 28வது நாளில் அவருடைய கவனிப்பு என்ற ஒரு குணத்தை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரியன்னை மற்றவர்களுடைய தேவைகளை கவனித்தார், கண்ணீரை கவனித்தார், கவலையை கவனித்தார். அவர் பிறரை கவனமாக பார்த்து கொண்டே இருந்தார். அதன்படிதான் செயல்பட அந்த ஒரு கவனம் அவளை இறைவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கவனத்தை ஈர்த்தது. அதனால்தான் அன்போடு இருந்தார். நாம் கவனமாக இறை ஆசிரியை பெற, இறை வழியில் நடக்க, இறை துணையோடு இருந்திட இன்றைய நாளில் செவிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் மீண்டுமாக ஒரு அருமையான அவருடைய இரக்கத்தை தேட நம்மை அழைக்கிறார். இயேசுவே, தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்கிற பார்வையற்றவருடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக அமைகிறது. இயேசுவை நோக்கி அவர் ஏன் இறங்கும் என்று கத்த வேண்டும்? எனக்கு பார்வை வேண்டும் என்று கத்தியிருக்கலாமே. ஆனால் இயேசு அவரை அழைத்த பின்பு தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். முதலில் அவர் கடவுளுடைய இரக்கத்தை மன்றாடுகிறார். யாருக்கு இரக்கம் தேவை? பாவிகளாயிருக்கிறவர்களுக்கு தான் இரக்கம் தேவை. ஆக கடவுளுடைய அருளை நாம் பெறுவதற்கு பாவம் நமக்கு தடையாக இருக்கிறது. கடவுளின் இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நமது நிலையை நாம் உணர வேண்டும். பார்வையற்ற மனிதன் தன்னுடைய நிலையை முழுவதும் உணர்ந்தவனாய் இருக்கிறான். தான் பாவை என்பதை ஏற்றுக்கொள்கிறான். பொதுவாக நோயாளிகளை, ஊனமுற்றவர்களை அவருடைய பாவத்திற்கேற்ற தண்டனையாக யூதர்கள் பார்த்தனர். இது வேறு மனநிலை மட்டுமல்ல. நிச்சயம் அந்த பார்வையற்ற மனிதன் தனது குற்றத்தை உணர்ந்திருக்கிறான். தனது பாவ வாழ்வை அவன் எண்ணி பார்த்திருக்கிறான். இறுதியில் கடவுள் மட்டும்தான் தன்னுடைய பாவத்திற்கு விடுதலை தர முடியும் என்று நம்புகிறான். எனவே இயேசுவினிடத்தில் பார்வை அறிக்கையிடுகிறான். ஆக என் மீது இறங்கும் என்கிற வார்த்தை அவன் பாவங்களை அறிக்கையிடுவதாக அமைகிறது. அதுதான் கடவுளுடைய அருளுக்கு வாய்க்காலாக அமைகிறது. நமது வாழ்வில் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். சரியான மனிதர்கள் தேடுகிறோமா? நமது தேடல் சரியானதா? நமது பாவை சரியானதா? நாம் சரியான வகையில் நம்முடைய ஜெபத்தை அமைத்திருக்கிறோமா என்று எண்ணி பார்த்து கடவுளுடைய அருளை பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சி நாம் மேற்கொள்கின்ற பொழுது அவருடைய இரக்கத்தை, நம்பிக்கையை பெறுவதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். பார்வையற்ற மனிதன் பர்த்திமேயு ஒரு விவிலிய கதனையாக இருந்து இயேசுவிடமிருந்து பார்வை பெற்ற பாணியே ஒரு வித்தியாசமான பாணிதான். அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தாலும், விரக்தியோடு வாழ்ந்தாலும்
இறைவன் மீதான நம்பிக்கை இறைவனை எதிர்பார்த்திருந்தார். அவருடைய இரக்கத்தை ஏற்றார். அதனால் தான் இயேசு நீர் போகலாம் என்று பார்வையுடன் அனுப்பிய பொழுது அவர் இயேசுவை பின்பற்றினார். நாம் இந்த ஒரு நிலையில் ஆண்டவரை நம்மை அழைப்பதை கேட்க வேண்டும். அழைத்த இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்த்து அவரை நோக்கி வர வேண்டும். அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும். மீண்டும் ஒரு புதிய நிலையில் வாழ வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு செய்கின்ற ஒரு அருளாக ஏற்றுக்கொண்டு இன்றைய நாள் முழுவதும் இறைவனுடைய நிழலில் வாழ்வோம். உமக்கு யான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை கேட்க ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய ஜபத்தினாலும் தபத்தினாலும் நற்செயல்களினாலும் நல் எண்ணங்களினாலும் இறைவனிடத்தில் மீண்டும் வருவோம். அவருடைய அழைப்பை கேட்போம். அவரிடத்தில் நமக்காக ஜெபிப்போம். அவருடைய இரக்கத்தை பெற்று இன்று நாம் செய்ய போகின்ற பணிகளையும் செயல்களையும் எண்ணங்களையும் இறைவன் ஆஸ்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். என்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இதோ இந்த நாளில் எங்களுக்கு வாழ்க்கையை கொடையாக அளித்தீரே. இந்த வாழ்வும் நீர் தந்த அனைத்து பணியும் என்று உமக்கு உகந்தவனாக இருக்க ஆண்டவரே, நான் என்னையே ஆய்வு செய்து கொள்ள நீர் தருகின்ற அனைத்து அழைப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் இந்த புதிய கிருபைக்காக, புதிய அருளுக்காக, புதிய வாய்ப்பிற்காக என்னை திடப்படுத்தி என்னை ஆசீர்வதித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் உம்மோடு நான் உறவாட, அதன் வழியாக இந்த வாழ்க்கையும் பணியும் ஆய்வுக்கு உட்படுத்திட எனக்கு தூய ஆவியாருடைய ஞானத்தை நிறைவாக தந்தரலும். இன்று நீர் கூப்பிடுகின்ற அந்த குரலை பார்வையற்ற அந்த ஒரு நம்பில் கேட்டு தோணியுடன் எழுந்து வந்து இரக்கத்தை பெற்றாரோ, அதே போன்று ஆண்டவர் இன்று இந்த குரலை கேட்டும் என்னுடைய எந்த விதமான பாவ நிலைகளாக இருக்கட்டும், சோர்வு நிலையாக இருக்கட்டும், நோய் நிலையாக இருக்கட்டும், பிரச்சனைகள் மத்தியில் நான் இருந்தாலும் உமது குரலை கேட்ட உடனேயே எவ்வாறு அவர்கள் துணியுடன் எழுந்து வாரும், அவர் உன்னை அழைக்கிறார் என்று அந்த ஒரு வார்த்தை என்று நான் கேட்டு துள்ளி குதித்து உம்மை நோக்கி நான் வருந்திட, என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே நீர் என்னை தொட்டுள்ள ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய பழைய கசப்பு அனுபவங்களை நான் விட்டுவிடவும், பழைய வாழ்க்கையை விட்டுவிடும். நீர் ஒருவரே என்னுடைய அருள், நீர் ஒருவரே என்னுடைய இரக்கம், நீ ஒருவரே என்னுடைய மன்னிப்பு, நீ ஒருவரே என் அன்பு என்று உணர்ந்து உம்மை நோக்கி நான் வருந்திட, உம்மை நான் பின்பற்றி சென்றிட, நீர் அழைக்கப் போகிற அனைத்து ஆசிரியர்கள் ஏற்றுமை பின்பற்றிட உமக்கு நன்றி உள்ளனாக நான் இருந்திட, ஆண்டவரே எனக்கு உதவியாக வாரும் என்று நீர் அளிக்கப் போகின்ற எந்த விதமான வாய்ப்புகளையும் நான் தவற விடாமல் உமை அன்பு செய்ய, பிறரை அன்பு செய்ய, உமக்கு நான் பணி புரிந்திட, பிறருக்கு பணி புரிந்திட, உமை ஆராதித்திட, பிறருக்கு தொண்டு செய்திட எனக்கு உதவியாக வாரும். நீர் என்னோடு எப்போது தங்கியிருக்க, என்னுடைய வாழ்க்கையில் தங்கியிருக்க எனக்கு உதவியாக வாரும் என்று நாங்கள் எங்கள் மனதில் வைத்திருக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும், ஜெபங்களையும், கண்ணீர்களையும், கவலைகளையும், போராட்டங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். எங்களுக்கு தேவையான விடுதலையை தாரும், எங்களுக்கு தேவையான அன்பை தாரும், எங்களுக்கு தேவையான அருளை தாரும், எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பு நிலையில் நான் வாழ்கிற என்னையே ஆசீர்வதித்தின் உடல் உள்ளம் ஆன்ம சுகத்தை எனக்கு அளித்து பலப்படுத்தி மரியனின் தோழமையினால் என்னை ஆசிரியத்து, அவருடைய அன்பினால் என்னை அரவணைத்து, அவருடைய பரிந்துரையினை என்னுடைய மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து எனக்கு கிருபையை புரிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். அருளிறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை. புனித மரியே, இறைவனுடைய தாயை, பாவிக்கலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் எண்ணிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.